தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறக்கப்பட்டது. இதனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவிலில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மூலவருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் கவசம் 3 நாட்கள் திறக்கப்படும். புனுகு, சாம்பிராணி, தைல அபிஷேகம் நடக்கும். அதன்படி 14ஆம் தேதி மாலை ஆதிபுரீஸ்வரருக்கு அணிவிக்கப்பட்டு உள்ள தங்கமுலாம் பூசிய கவசம் திறக்கப்பட்டது. தொடர்ந்து 15, 16 ஆகிய தேதிகளில் ஆதிபுரீஸ்வரரை கவசமின்றி தரிசிக்க முடியும். 3 நாட்களும் புனுகு, சாம்பிராணி, தைலாபிஷேகம் நடைபெறும். பின்னர் அர்த்தஜாம பூஜைக்கு பின் மீண்டும் கவசம் அணிவிக்கப்படும். ஆதிபுரீஸ்வரர் கவச திறப்பை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆதிபுரீஸ்வரரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பி.கே. சேகர் பாபு, ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் அதிசய வைபவத்தை காண சென்னை மட்டுமின்றி மற்ற மாவட்டங்களில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் குவிவர் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதற்கான ஏற்பாடுகள் குறித்து கோவில் உதவி ஆணையர் நற்சோனை தலைமையில் போலீசார் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் தலைமையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும், லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வர் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவில் வளாகத்தில் 32 சிசிடிவி கேமராக்கள் உள்ளதாகவும், சன்னதி தெரு, மாட வீதிகளிலும் தற்காலிகமாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும், வரிசையில் நிற்கும் பக்தர்கள் மழையில் நனையாமல் இருக்க மேற்கூரை அமைத்தல், குடிநீர் வசதி, டாய்லெட் வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, தீயணைப்பு வண்டிகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகளுக்கு சிறப்பு வசதி, 6 வீல் சேர்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. வரிசையை ஒழுங்குபடுத்தும் தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறையினர் பக்தர்களிடம் இன்முகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். வரிசையில் குளறுபடி, சிபாரிசு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்பதால் ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் 3 மணி நேரத்திற்கு ஒருமுறை இடமாற்றம் செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். இந்த தீப திருவிழாவை எங்கெங்கெல்லாம் தமிழ் சான்றோர்கள் இந்த தீப திருநாளை உருவாக்கினார்களோ அந்த இடங்களில் அத்தனை இடங்களிலும் தீப ஒளி திருநாள் நேற்றைக்கு விமர்சையாக நடைபெற்றது. அதில் திருவண்ணாமலை என்பது நோட்டிகை ஃபெஸ்டிவல் எனப்படுகின்ற 13 திருவிழாக்கள் ஒரு திருவிழா. யாரும் எதிர்பாராத வண்ணம் இயற்கையும் இறைவனும் இந்த ஆட்சியின் மீது வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத ஒரு நல்லாட்சி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நேற்றைக்கு இயற்கையும் இறைவனும் அருளிய வரத்தோடு முதலமைச்சருடைய நல்லாட்சியோடு நேற்றைக்கு தீப திருவிழா கோலாகலமாக இனிதாக நடைபெற்றது. அந்த வகையிலே தீப திருவிழாவை முன்னிட்டு பௌர்ணமி திங்கள் உட்பட 3 நாட்களில் இந்த கபாலம் திறக்கின்ற நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தரிசனத்திற்கு வருவார்கள். இது சிறப்பென்றால் என்னவென்றால் அந்த 3 நாட்கள் தான் இறைவனை முழுமையாக தரிசிக்க முடியும். அந்த 3 நாட்களுக்கு பிறகு அதில் புனுகு போன்ற வாசனை திரவியங்கள் அடங்கிய கபாலத்துக்குள் வைக்கப்படும். அவை கருகி மையாகத்தான் பக்தர்களுக்கு வழங்கப்படும். அவை இதில் ஒரு சிறப்பு, லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். காவல்துறையும் இந்து சமய அறநிலையத்துறையும் ஒருங்கிணைந்து வருகின்ற பக்தர்களுக்கு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று இரவு வழக்கத்தை விட கூடுதலாக பக்தர்களுக்கு தரிசனம் காட்டுவதற்கு 11 மணி கடந்தாலும் பரவாயில்லை என்று குருக்களுடைய அவருடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு இரவு நள்ளிரவு வரையில் இந்த தரிசனம் தொடரும். இந்த 3 நாட்களும் வருகின்ற பக்தர்களுக்கு போதுமான அனைத்து அடிப்படை வசதிகளையும் சிறப்பான வகையில் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நல்ல எல்லோரும் வரவேற்க தகுந்த ஒன்றுதான் மின்னணு கருத்து பேட்டி என்பது. முதல் கட்டமாக 7 திருக்கோயில்களில் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. வடபழனியில் துறையுடைய அமைச்சர் என்ற வகையில் தமிழக முதல் நல்லாட்சியோடு இன்றைக்கு துவக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அனைத்து 46 பிரிவினுடைய வருகின்ற திருக்கோயில்களில் அதிக பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில் அவை ஏற்படுத்தப்படுகின்றன. படிப்படியாக அனைத்து திருக்கோயிலும் அதை ஏற்படுவதற்குண்டான முயற்சிகளை இந்து சமய அறநிலையத்துறை தமிழக முதலமைச்சர் நல்ல வழிகாட்டுதலோடு ஏற்பாடு செய்யும்.